வணக்கம். நான் திருச்சி இலக்கியா. இன்னைக்கு வந்து பிரசாத் லேப்ல தாரிணி மூவியோட ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் தான் வந்து நான் கலந்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது வந்து சான்சஸ் வந்தது. அது பண்ண முடியாமல் சுச்சுவேஷன் ஆகி நான் வேறொரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகிட்டு அது பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. மறுபடியும் இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் தான் பண்ணணுன்றது அமைஞ்சிருந்தனால இதில் வந்து இது வரைக்கும் நான் பண்ணாதது. நான் வந்து 15+ சீரியல்ஸ் அண்ட் 4 மூவிஸில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு மூவியில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த மூவியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ் ஆஃப் இலக்கியா வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ திருச்சி இலக்கியா அப்படின்றீங்க. இப்போ உள்ளே நீங்கள் திருச்சி இலக்கியான்னு சொன்னோன்னே 2 பேரும் ஷாக் ஆனாங்க. ஏன்னா திருச்சினாலே வேற ஒரு ஆள் தான் நினைவுக்கு வருவாங்க. நீங்க ஏன் அந்த திடீர்னு அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுருக்கீங்க? இலக்கியான்னு சொன்னா வந்து நிறைய பேர் அந்த பேரு வந்து ஒரு கெட்ட பேராகவும் இருந்திருக்கு. அவங்க ஒரு ட்ரெண்டில் அவங்க இருக்காங்க. நான் வந்து என்னோட ஊர் பேரை வந்து நான் அடைமொழியா வச்சுக்கணும், சினிமாவில் வந்து இந்த பேர் என்னோட தொடர்ந்து வரணுன்றதுக்காக இலக்கியா, திருச்சி இலக்கியான்ற பேரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த படம் ஃபுல்லாவே திருச்சியில தான் போச்சுங்களா? திருச்சியை சுற்றி உள்ள கிராமங்கள்ல எடுக்கப்பட்ட படம் தான் இது. இந்த கூட நடிச்ச நடிகைகளோட சப்போர்ட் எப்படி? ஏன்னா ஹீரோயின் கூட வந்து நான் அந்த பார்ட் வந்து என் கூட கிடையாது. நான் நடிச்சது வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கிற அந்த ஆன்டகனிஸ்ட் அவங்க கூட தான் வந்து நான் பண்ணேன். எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து புதிய முகங்களை வச்சு தான் வந்து டைரக்டர் சார் எடுத்திருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண டைரக்டர், அசோசியேட்டிவ் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், மேக்கப் போட்டவங்க எல்லாமே வந்து புது ஆளுங்க தான். பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகவும் ரொம்ப சூப்பராகவும் எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த படத்தோட இது தொடங்கிட்டாரு. அந்த படத்துல எதுவும் வாய்ப்பு சொல்லியிருந்தாரு? அந்த படத்தை பத்தி எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இதுவே வந்து எங்களுக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. மேலும் அதுல வந்து எங்களுக்கும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும்ன்றத வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் நான் எடுக்கிற படங்களே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இருக்கும். நாங்களும் இந்த படத்துல ஒரு சின்ன பங்கா இருந்தாலும் டைரக்டர் சாருக்காக பண்ணி கொடுப்பேன். இப்ப சினிமா அப்படின்றது பாத்தீங்கன்னா திருச்சி வேற, நீங்க அங்கேயே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். நீங்க சென்னை அப்படின்னு பண்ணும்போது சென்னையில ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் அந்த மாதிரி தேடி வந்து? நான் வந்து என் ஊரு தான் வந்து திருச்சி. நான் சென்னையில தான் வந்து ஃபுல்லாவே இருக்கிறேன். 15 நாள் சென்னையில இருப்பேன், 15 நாள் வந்து திருச்சியில இருப்பேன். எனக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க போய் வந்து தாராளமா நடிச்சு கொடுப்பேன். அதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட கடமை. அந்த கடமையை வந்து நான் வந்து ரொம்ப உண்மையா பண்ணிட்டு இருக்கேன்றத நம்புறேன். இப்போ பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா பாலா, கேபி பாலா அவர் பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸே யாருமே வரல. கிட்டத்தட்ட ஒரு 50 ஹீரோயின் செலக்ட் பண்ணி நடிக்க மாட்டாங்க. நீங்க ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஏதாவது கதையை தேர்ந்தெடுத்து தான் நடிப்பேன், இந்த மாதிரி ஹீரோக்களோட தான் நடிப்பேன் அப்படின்னு? அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஒரு ஆர்டிஸ்டா ஒரு கதையை சூஸ் பண்ணி அதுல என்ன கேரக்டரா இருந்தாலும் அதுல யாரு ஹீரோ, எப்படி அவங்க அழகா இருக்காங்க, அசிங்கமா இருக்காங்க, நட்டையா இருக்காங்க, குட்டையா இருக்காங்கன்ற எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம என்னோட பெஸ்ட்டை எனக்கு கொடுத்த கேரக்டருக்கு நான் ஜஸ்டிஃபைஸா நடிப்பேன். கதை தான் முக்கியம். கண்டிப்பா கதை முக்கியம். நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாலும் அந்த படத்துல அந்த கதை நிக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் சூஸ் பண்ணி பண்ணுவேன். இந்த சீசன் பாக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. என்ன காரணம் தெரியல. எவ்வளோ டேலண்டடான பீப்புள்ஸ் இருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து வள்ளிமலை வேலன்ற ஒரு மூவி ஆடியோ லான்ச்ல நான் சொல்லியிருந்தேன். சினிமால வந்து வாய்ப்பு கொடுக்கலாம், ஆனா எல்லாருக்கும் கொடுக்க கூடாது. இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்றாங்க, ஆனா அவங்களுக்கு நடிக்கவும் தெரியல, ஒன்றும் தெரிய மாட்டேது. அந்த மாதிரி படங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சரி, அவ்வளோ பெரிய பிக் பாஸ் ஷோ, அதை வந்து மதிச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஷோலே வந்து இந்த மாதிரி வாய்ப்பு வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்றப்போ எவ்வளோ திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்ற போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அதுல பாக்குறதுக்கு உடன்பாடே கிடையாது. ஒரு சின்ன விளம்பரம் வந்தா கூட ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். இது வரைக்கும் இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா கமல் சார் இருந்த வரைக்கும் எல்லாமே நீட்டா போய் நல்ல ஒரு செலிபிரிட்டி தான் இருந்தாங்க. இப்போ இது எல்லாமே வைரலா பேசுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றப்போ பிக் பாஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்ற சூழல் இது கண்டிப்பா விஜய் டிவி டிஆர்பிக்காக மட்டும்தான் பண்றாங்கன்றது வந்து 100% வந்து நான் ஷோரா சொல்றேன். சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு திருச்சில இருந்து டிராவல் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஒரு ரூமுக்குள்ள ஒரு செல்போனை வச்சுட்டு டிக்டாக் பாட்டு ஆடிட்டு நான் வந்து சினிமா அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. அது ரொம்ப கொடுமையான விஷயம் தான். எவ்வளவோ இன்ஸ்டாகிராம்ல பிரபலமானவங்க சினிமாக்காக உழைச்சி பிரபலமானவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். சும்மா நார்மலா வந்து அதை அசிங்கமாவும் பண்ணிக்கிட்டு ட்ரோல் பண்ற அளவுக்கு பண்ணினவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதுல உடன்பாடு கிடையவே கிடையாது.
தாரணி படம் வந்து ஒரு சின்ன குழுவா ஆரம்பிச்சு இப்ப இவ்வளவு பெரிய சென்னை சிட்டில வந்து நாங்க ஆடியோ லான்ச் அண்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பிரபலமானவங்க படம்லாம் இங்க வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அதுல வந்து எங்க படமும் வந்து பங்கேற்றிருக்கு. இது கண்டிப்பா தேட்டருக்கு வந்தது அப்படின்னா மக்கள் நீங்க வந்து ரொம்ப கண்டிப்பா எங்களுக்கு வந்து நீங்க உங்க சப்போர்ட் இல்லாம எதுவுமே நடக்காது. ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புதுவிதமான படம். சினிமாக்குள்ள சினிமா எப்படி இருக்குன்றது தான் இது. டேக்லைன் நோட் பண்ணிக்கோங்க. சினிமாக்குள்ள சினிமா தான் இந்த கதை. ரொம்ப திகில் படமாவும் இருக்கும். ரொம்ப எப்படி சொல்றது, என்ஜாய் பண்ற படமாவும் இருக்கும். மக்கள் எல்லாரும் தேங்க்யூ ஸோ மச், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். மேலும் மேலும் உங்களோட ஆதரவு தான் வந்து இந்த படத்தை எங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுன்றத நம்புறேன். நன்றி, வணக்கம். அவர் தான் டிவிகே சரவணன். டிவிகே அவர் தான் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு தான் வராரு. போய் 41 குடும்பத்தையும் பார்த்துட்டு தான் வராரு. மைக்கிலே சொல்லிட்டீங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.